18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளை, தவமா தவம் இருந்தாலும் இந்த கருப்பசாமி அவ்வளவு சுலபமாக யாருக்கும் குறி சொல்றதுக்காக யார் உடம்புலையும் வந்து இறங்க மாட்டேன். ஆனா நிறைய பேர் நான் குறி சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, யாருக்காவது நல்லது நடப்பதாக இருந்தால் மட்டும்தான் நான் அருளிறங்கி வருவேன். தீய விஷயங்களை நான் ஒருபோதும் யார் உருவத்திலும் வந்து சொல்வதோ செய்வதோ கிடையாது என் செல்லமே. நீ எப்போதும் நேர்மறையா சிந்திக்கணும், நேர்மறையான விஷயங்களை செய்யணும், நேர்மையான முறையில வாழணும்னு சொல்ற நானு யாருக்காவது கெடுதல் செய்வேனா? அல்லது எதிர்மறையான எண்ணங்களை தான் யாருக்குள்ளேயாவது தூண்டுவேனா? எப்போதுமே நீ எதிர்பார்க்கறத உனக்கு செஞ்சு கொடுக்க தயாராகத்தான் நான் இருக்கேன். இப்போது கூட என் கரம் தொட சொன்னதின் காரணமே அதுதான். நீ தேடி அலையும் விஷயங்களும், எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயங்களும் கூட உன்னை வந்து சேர தயாராகத்தான் இருக்கிறது. நீ கவலைப்படாதே என் செல்லமே. மனிதன் எப்பவுமே துரோகத்தை சமாளிச்சிருவான். ஆனா துரோகம் செஞ்ச மனிதரை தான் ஒருபோதும் ஏத்துக்க முடியாம, இவங்களை முழுசா நம்பினோமே, இப்படி ஏமாத்திட்டோமேன்னு துரோகியை நினைத்து நொந்து போவான். ஏன்னா நம்பிக்கை வைத்த மனிதர்கள் தானே ஏமாற்றுக்காரர்களாகவும் துரோகியாகவும் மாறுறாங்க. யாரை முழுசா நம்பினோமோ அவங்க எப்படி துரோகியா மாறுறாங்கன்னு யோசிச்சு யோசிச்சே மனிதன் மனசளவுல நொந்து போயிடுறான். நீ ஒருபோதும் யாரையும் முழுவதுமாக நம்பாதன்னு சொன்னதின் காரணம் இதுதான். தேவையில்லாம யார்கிட்டையும் போய் நீ யாருன்னு நிரூபிக்கவும் வேணாம். தகுதி இல்லாதவர்களிடமும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமும் போய் நீ யாருங்கிறத எடுத்து சொல்லவும் வேணாம். நீ நீயாக இரு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும். அதை அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. மனிதன் செய்யக்கூடிய தவறுகளில் மிகவும் மோசமானது, ஒருத்தர் ஏன் செஞ்சாரு எதுக்கு செஞ்சாருன்னு அவருடைய சூழ்நிலையை பற்றி தெரியாமலேயே அடுத்தவர்களை தவறாக விமர்சிப்பதுதான். எந்த மனிதனுமே பிறக்கும் போது கெட்டவனா பிறக்கல. ஆனா அவன் வாழக்கூடிய இந்த உலகத்துல சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் சில நேரங்கள்ல சில பேரை தவறு செய்ய வச்சிடுது. அதனாலதான் எப்பவும் யாரையும் குறை சொல்றதுக்கு முன்னால அவங்க கஷ்டம் என்ன, பிரச்சனை என்ன, சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேச சொல்றேன். ஒருத்தரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் அவரிடமிருந்து உனக்கு எந்த தேவையும் இல்லை. உனக்கான தேவைகள் அவரிடம் முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். எனக்கு தெரியும் என் செல்லமே. எப்போதும் யாரையும் முழுவதுமாக நம்பாதேன்னு சொன்னதின் காரணமும் இதுதான். ஏன்னா தேவைக்கு மட்டுமே தேடி வரக்கூடிய மனிதர்கள் அவங்க தேவை முடிஞ்சதும் நீ யாருன்னே தெரியாதுன்றது போல உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையை பேசக்கூடிய நீ ஒன்றும் புரியாமல் தவித்து குழம்பி போவாய். ஆனா பொய் பேசுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. எல்லா தவறையும் எல்லா தப்பையும் எல்லா பழி பாவத்தையும் கூட உன் மேல தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீதான் கொஞ்சம் கவனமாக எங்க வாயை திறக்கணும், எங்க பேசணும், எங்க பேசக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நீர்ல தூண்டில போடும்போது மீன் அந்த தூண்டிலுக்கு வாயை திறக்காம இருந்ததுன்னா மீன் தேவையில்லாம மாட்டவும் மாட்டிருக்காது, செத்தும் போயிருக்காது. வாயை மட்டும் மூடிக்கொண்டிருந்தால் மீன் கூட தூண்டிலில் தப்பித்துக் கொள்வது போலதான் நீயும் தேவையில்லாமல் பேச்சை குறைச்சிக்கிட்டாலே வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யார விலக்கி வைக்கணும், யாரிடமிருந்து விலகி இருக்கணும்ன்ற விஷயங்களை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. ஆதாரங்களோடு நீ உண்மையை சொல்லுவதை காட்டிலும் ஒரு சிலர் யாரோ சும்மாவே உன்னை பத்தி ரகசியமா பொய் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் எல்லாரும் நம்புவார்கள். ஏன்னா பொய்யுங்கிறது அழகாக இருக்கு, அதை ரகசியமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா. எப்பவுமே நீ நிறைய விஷயங்களுக்காக ஆசைப்படுற. ஆனா இது தேவை தேவைன்னு சொல்லுகிற நீயே ஒரு கட்டத்துக்கு மேல இது தேவையான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உன்னை பாடா படுத்துகிறதா? கவலை கொள்ளாத என் செல்லமே. நீ வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். சீக்கிரமே எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன். நல்ல நாள் என்பது சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாள் என்பது அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாள் என்பதுதான் உனக்கு பாடத்தை கற்றுத்தரும். உன் வாழ்க்கையிலையும் நல்ல நாள், கெட்ட நாள், மோசமான நாள்னு எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் புரிந்து நடந்துகள். உனக்கு பிடிச்சவங்களுக்காக நீ நடிக்கணுன்ற அவசியமே இல்லை. யாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும்னு யோசிக்காம உனக்கு பிடிச்சது போல நீ உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இவங்களுக்கு அதுதான் பிடிக்கும்னு அடுத்தவங்களுக்காகவே நீ வாழ்ந்துகிட்டு இருந்தீனா ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு என்ன பிடிக்குன்றதே நீ மறந்து போயிடுவே என் செல்லமே. அப்புறம் இந்த உலகம் எனும் நாடக மேடையில நாடகம் முடியும் போது உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இருக்காம நீ உன் வாழ்க்கையை வாழாம அடுத்தவங்களுக்காகவே வாழ்க்கையை முடிஞ்சு வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சு உனக்கு வயசும் ஆயிருக்கும். அதனாலதான் எப்போதும் அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற நீ உனக்காகவும் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்றதுக்காக நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனம் தளராமல் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும், நான் நினைச்ச விஷயத்தை நடத்தி முடிப்பேன்னு பிடிவாதமாக காத்திருக்கும் போது
நிச்சயமாக நான் அனைத்தையும் நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன். ஊசியும் மனிதர்களும் ஒரே மாதிரிதான். ஊசி எப்படி கோர்த்து கோர்த்து துணியை தைக்குதோ, குத்தி குத்தி எடுக்குதோ, அதே போல மனிதர்களும் பல சமயங்கள்ல ஒருவரை இன்னொரு பிரச்சனையில் கோர்த்து விட்டுருவாங்க. அடுத்த மனிதர்களின் மனசையும் குத்தி காயப்படுத்திடுவாங்க. ஊசி போல நீ இருக்காதே என் செல்லமே. ஊசி காயப்படுத்தினாலும் அந்த காயத்துக்கு மருந்தாக இருக்கக்கூடிய ஆளாக நீ இரு. யாராவது கஷ்டத்திலேயோ கவலையிலையோ இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாமே தவிர ஒருபோதும் அவர்கள் மனம் காயப்படும்படி எதையும் செஞ்சிடாத. நிச்சயமா என் கரங்களை தொட்ட உன் கரங்கள்ல நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி முடிச்சு சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன். உன் நிலை சற்று சரியும் போது நான் சொல்ல சொல்லும் சரிந்து போகுதே நினைச்சு கவலைப்படாத. இங்க யாரா இருந்தாலும் அவங்க நல்ல நிலைமையில இருந்தா அது மட்டும்தான் அவங்க சொல்றத அடுத்தவங்க கேட்பாங்க. அவங்க நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து போனாலும் இங்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது என் செல்லமே. நரிங்கிறது நாய் வேஷம் போட்டு எல்லார் வீட்லயும் போய் சாப்பிடலான்னு திட்டம் போடும். ஆனா நாய் போல நன்றி உணர்வோட நரியால இருக்க முடியாது தானே. நரி என்பது தந்திர குணம் கொண்டது. அது என்னதான் நாய் போல நடிக்கணும்னு நினைச்சாலும் அதோட குறுக்கு புத்தி அதை வாழ விடாது. அதே போல சில சந்திரக்கார மனிதர்களும் தந்திரமாக உன்னை ஏமாத்தி பேசினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. அவங்க நினைச்சது போல அவங்க காரியத்தை முடிச்சுக்கிட்டு உன்னை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க நாய்தானா அல்லது நாய் வேஷம் போட்ட நரியா என்பதை புரிந்து நடந்து கொள்ளின் செல்லமே. யாராவது உன்னை ஒரு அடி தள்ளி வைக்கணும், உன்னை தூரமா வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கத்துக்கோ. அவர்களை விட்டு விலகி போறதுனாலதான் உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரிய வரும். கூடவே இருந்தீனா மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்தா மட்டும் நெருங்கி பழகு. இல்லைனா அவங்களை விட்டு விலகி போயிடு என் செல்லமே. யாரா இருந்தாலும் உன்கிட்ட பேசலாம். ஆனா எல்லாருடைய பேச்சும் உன்னை காயப்படுத்தாது. வழியை தீர்மானிப்பது அடிகள் அல்ல, அடித்தது யார் என்பது தானே. அதே போல யார் வேணும்னே உன் மனசை காயப்படுத்தும்படி பேசுறாங்களோ, உனக்கு எதிராக வேலை செய்யறாங்களோ, அவர்களுடைய வார்த்தைகளை உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு நீ கஷ்டப்படுறியா? கவலைப்படாத என் நேரத்துல நீ தவறா இருந்தீனா எந்த விஷயத்திலும் யார் மீதும் கோபப்படவும் உனக்கு உரிமை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என இயல்பு மாறாமல் வாழ்வதுதான் வாழ்க்கைக்கான சாதனை. எப்போது யார் எப்படி மாறினாலும் யார் எதை செஞ்சாலும் செயலாட்டியும் நீ எப்போதும் நீயாக இரு. கிடைக்காத பல விஷயங்களை பரவாயில்ல வேணான்னு ஒதுக்கி வச்ச ஆளாக, இல்லை எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல பழகிக்கிட்ட ஆளாக, பக்குவப்பட்ட ஆளாக நீ மாறிவிட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ எவ்வளவோ விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்க. ஆனா அது உன் வாழ்க்கைக்கும் வசதிக்கும் ஒத்து வராதுங்கும் போது இல்ல இல்ல அது வேணாம், நல்லா இல்ல, அது எனக்கு பிடிக்காதுன்னு பல இடங்களில் பலமுறை சமாளித்து கொண்டுதானே, பல்ல கடிச்சுக்கிட்டு தானே, எல்லாத்தையும் தியாகம் செய்து கொண்டுதானே சிக்கனமாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடையும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக அமைத்து தரப்போகிறேன். அதற்காக தானே உனக்கு குறி சொல்ல வந்தேன். இனிமே எல்லாமே நீ நினைச்சது போல நடக்கும். எதை நினைச்சும் கவலைப்படாத. கசப்பான வெளிப்படையாக பல நீ சொல்ல முடியாத உண்மைகளை உன் வாழ்க்கையில எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி உன் சார்பில் நான் எல்லாருக்கும் சொல்லி காட்டுறேன். நிச்சயம் உனக்கு நல்லதையே நடக்கும்.